என்னது கடல்லேயே மீனை சமைச்சு சாப்பிட்லாமா? ஆமாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பட்டினப்பாக்கம் தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மீன் கடைங்களா இருந்துச்சு. எந்த கடைய சூஸ் பண்ணது ஒரு நிமிஷம் நமக்கே கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் வாசனை தான் வந்துருந்துச்சு. எல்லா கடையிலயும் ஈவினிங் 6:00 மேல அப்படியே பொரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்குமே இருக்க இருக்க ரொம்ப டெம்ப்டிங் ஆயிடுச்சு. சரி ஏதாவது ஒரு கடைய பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, நாகாஸ் மெஸ் இருந்துச்சு. அங்கே போய் விசாரிச்சு பார்த்தோம். பட் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. சரி அதோட பக்கத்து கடைக்கு போனோம். பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட் அவங்களே லைவாக பொரிச்சுட்டு வந்து எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்பப்போ மேரினேட் பண்ணி அப்பப்போ பொரிச்சு தராங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சரி நம்மளும் அப்படியே போறோம்ன்னு இப்போ எல்லாமே பார்த்தோம். நல்லா தான் க்ளீனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து என்னன்னா வந்து கொஞ்சம் ரோட்டோரமா வந்து கொஞ்சம் நீட்னஸ் இல்லாத மாரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து உள்ள போய் டைரக்ட்டா சாப்பிட்டோம். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஃபிஷ். நல்லா தான் இருந்துச்சு ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ். இதோட ப்ரைஸ் வந்து ₹250 சொன்னாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பாப்பாவுக்கும் தீத்தி விட்டோம். மேடமும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நம்ம பேஜ் இப்ப தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.